இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டு உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவர். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனிதர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இந்த வசனத்துல ஆரம்பத்துல இஸ்ரவேல் இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் பயப்படாதே சொல்லுங்க. பயப்படாதே சொல்லுங்க. பயப்படாதே. நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க, இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், உங்களுடைய பயம் உங்களை விட்டு அகன்று போய் கடவுள். அல்லேலூயா. உங்களுடைய பயத்தை எடுத்து போடுகிற ஒரு ஆண்டவர். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுவது கிருபைகள் கிடைக்கும். கர்த்தருக்கு பயந்தால் கர்த்தர் பயப்படும் நன்மையினால் உன்னை உழுது சேர்ப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் பயம் எல்லாவற்றிலும் உன்னை விடுதலையாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படாம போனினா உன் வாழ்க்கை சுடுகாடாக மாறிவிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களே கிருபைகள் சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய எல்லா கிருபை மட்டுமல்ல ஆசீர்வாதம் சேரும். அவருடைய சந்ததிகளுக்கும் இரக்கமும் அப்பமும் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து எப்பொழுதும் அவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்பாங்களாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுவதுதான் ஒரு ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், இப்போதும் யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ பயப்படாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. பயப்படாதே. அல்லேலூயா. பயப்படாதே. சொல்லுங்க, பயப்படாதே. எந்த சூழ்நிலை பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அவர் சொல்றார், உன்னை மீட்டுக் கொண்டேன். நீங்கள் பணமுமின்றி விலையுமின்றி மீட்கப்பட்டீர்கள். எப்படி நீங்க அதாவது தெய்வீக காரியங்களை கூர்ந்து ஆராய்ந்து போனா இந்த அனலா தெரியாது, இந்த நேரமா தெரியாது, இந்த சூழ்நிலை தெரியாது, ஒரு சோழ்வுகள் வராது. கர்த்தர் கொடுத்ததான சிந்தனைகள் நம்முடைய இதயத்தை ஆளும் பொழுது இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 6, 7, 8 படிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். நீங்கள் ஒண்ணுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். கடைசியா சொல்றாரு, ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டு இந்த சம்பவம் நீங்க படித்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன் கேட்டீங்கன்னா, நம்முடைய இருதயம், நம்ம கிறிஸ்தவர்கள், நம்ம பெண்டிகாஸ்ட்காரங்க நம்ம உலகத்துல ஒரு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இத்தனை வயசாகி போச்சு, நான் எனக்கு கூட படிப்பறிவு இருக்குது, நான் இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கிறேன், எல்லாமே ஓகே. ஆனா உங்க இதயத்துல இந்த உலகத்தின் சிந்தைகள் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? உன்னை பதற வைக்கும், உன்னை ஆட்டி படைக்கும். கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், உனக்கு ஆசிரியராக இருக்கட்டும், உனக்கு யாராக இருக்கட்டும், இந்த உலகத்தின் சிந்தைகளுக்கு நீங்க செயல்பட்டு போனீங்கன்னா உங்களுடைய சூழ்நிலையில் அப்படித்தான் இருக்கும். நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய்கிறது வார்த்தையின்படி நீங்கள் கர்த்தரை மட்டும் முன்னால வைங்க.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்பட்டு சொன்ன ஆண்டவர். நீங்கள் எதை செய்தால் கர்த்தரை மட்டும் முன்னால வச்சு செஞ்சு பாருங்க. ஆமென். நீ போய்க்கிறியாரு, நீ வந்து ரவுடியாரு, நீ வந்து பெரிய சண்டைக்காரர், யாரா வேணா இருங்க, கர்த்தரை முன்னால வச்சு பாருங்க. உன் சண்டை கூட ஒரு கர்த்தருக்கு கொஞ்சம் சுத்தமா மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் கேட்டீங்கன்னா கர்த்தர் தான் உன்னை படைத்தவருமாய் உன்னை உருவாக்கினவருமாகிய இஸ்ரவேலை யாக்கோபை பயப்படுறவன் என்ன சொல்றாரு. நீ உங்களை படிச்ச ஆண்டவருங்க, நீ எப்படி உருவாக்கி வந்து உங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. உங்க ரூபாய் என்னன்னு தெரிஞ்சிருக்குமா? பிறப்பதற்கு முன்னதாக தெரியாது. உலகத்துல பிறந்தாச்சு, வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இருக்கிற சூழ்நிலை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உன்னுடைய சூழ்நிலையில சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன் இதயத்தை மாற்றி விடுகிறது, தேவனை பிரித்து விடுகிறது, உன்னுடைய உறவை பிரித்து விடுகிறது, உன்னுடைய வாழ்க்கையை தரத்தை குறைத்து விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நீ தேவனை நோக்கி முன்னால வச்சு பாருங்க. எனக்கு திரும்பவும் 100 தடவை 1000 தடவை 1,00,000 தடவை பிரசங்கம் பண்ணாலும் இதைத்தான் என் மனதில் கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். முன்னால வை, முன்வைத்த காலை பின்னால வைக்காத, அந்த முன்னாடி வச்ச காலை என்ன நோக்கி வச்சு பாரு. உங்களுக்கு திறமை இருக்கலாம், உங்களோட பணம் இருக்கலாம், உங்களோட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் வைக்கும் போது உங்களுடைய ஒண்ணுமில்லாத விஷயத்தை கர்த்தர் நிரப்பி விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது கடலையே உலர்ந்த தலையாக மாற்றி தம்முடைய ஜனத்தை காத்த கர்த்தர் உங்களை காக்க முடியாதா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா உன்னிக்காப்பா கர்த்தர் உன்னை இந்த நாளிலே சொல்கிறார், பயப்படாதே. யோவான் 14 அதிகாரம் 1 வசனத்தை படிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிய பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இவர் என்ன சொல்றாரு? இருதயம் கலங்காதிருப்பதாக. உன் இருதயம் கலங்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கலகம் வந்தா அவனுக்கு பயம் வந்துடும், பயம் வந்தா பிரச்சனை வந்துடும், பிரச்சனை வந்தா தாங்க முடியாது, தாங்க முடியலன்னா தூங்க மாட்டி செத்துறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொத்து கிடைக்குது, கிடைக்கல. எனக்கு என் மனைவியுடைய